அதாவது இந்த ஃபேட்டாபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்டிபயாட்டிக் இருப்பீங்க, அதனால எந்த நன்மையும் கிடையாது. எந்த ஆன்டிபயாட்டிக் அதிகமாக கொடுத்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிக்குன்னு உலக சுகாதாரமே சொல்லிக்கிறது. இந்த ஃபேட்டாபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்கு வேறு ஒன்றும் இல்லை, பழைய சோறு தான். பழைய ஆகாரத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அது ஃபேட்டாபயாட்டிக். பழைய தண்ணீரையில் வந்து ஒரு 12 மணி நேரம் ஒரு பொருளை ஊற வச்சிட்டோம்னா, உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்ற சைவ உணவையோ அல்லது பால் உணவையோ இல்லை ரெண்டும் கலந்து உணவையோ நீங்கள் வந்து நானும் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இட்லின்னு வச்சுக்க. 4 இட்லியுமே சட்னி இல்லையா? இட்லி கொஞ்சம் கட்டி சட்னி போட்டு ஒரு இட்லின்னு ஒரு 3 இட்லி அல்லது 4 இட்லி எடுத்துக்கலாம். இந்த 4 இட்லி வந்து கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க, மிக்சியில் அடித்து கரைச்சிருங்க, தண்ணி ஊற்றி கரைச்சி அப்படி பொதுன்னு இருக்கும். அதோடு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் 1/2 லிட்டரு ஒரு 100 மில்லி பால், பசும்பால் எல்லாம் ஊற்றிட்டுருங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் கொத்தமல்லி, 5 கிராம் கருவேப்பிலை, 5 கிராம் புதினா, இதெல்லாம் அரைச்சி உள்ளே கலந்துருங்க. கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை ஒரு 4-5 சர்க்கரை போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. போட்டு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி இரவில் வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா அற்புதமான காலையில் பார்த்திங்கன்னா அது என்னென்ன இரவு நுரைச்சி உள்ளே இருக்கிற கார்பன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் மூலக்கூறுகள் ரொம்ப டேஞ்சரஸ். கார்பன் டை ஆக்சைடில் வெளியே போகணும். 98% கார்பன் டை ஆக்சைடு போய் நைட்ரிக் ஆக்சைடு அதில் அதிகமாக இருக்கும், அல்லது அது ஆக்சிஜன் அதிகம் நிறந்தமாக இருக்கும். இது சுத்தம் பொழுது இயற்கையாகவே நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு நல்லா புரிஞ்சுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு அது ரொம்ப ஆபத்தானது. நேரடியான உணவு சாப்பிட்டா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உடம்புல. அதே இரவு நீங்கள் அந்த அன்னத்தை உடைச்சிட்டு அன்னம் நீங்கள் சாப்பிட்றது வச்சுக்கொள்ளுங்க. சைவ உணவு ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு இரவு 12 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த காலையில் தெளிநீராக இருக்கும். அது தெளிநீர்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அது அசைவத்தையும் உடைச்சிருக்கும், சைவத்தையும் உடைச்சிருக்கும். அசைவத்தில் நீங்கள் பாலை வச்சுக்கோங்க, சைவத்தில் அரிசி சோறு வச்சுருக்குங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், வெங்காயம், புதினா, கருவேப்பிலை நல்லா அரைச்சி போட்டு உப்பு காரமெல்லாம் போட்டு அந்த இரவில் வச்சுருங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றி. இது எதை வேணாலும் எந்த மீந்து வர எந்த உணவையும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த காலையில் தெளிநீர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தெளிநீர், பதநீர், பழநீர்லாம் குடிப்பாங்க இல்லையா? அவங்களாம் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. நாம் தானே நேரடியாக டிஃபனை தின்னு நேரடியாக டிஃபனை தின்னு சோத்தை தின்னு அழுகி போய் கெட்டு போயிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, வெற்றி அடையுங்க. நன்றி.